முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களாகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையும் அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய்யல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 10 - 13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாள்வதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைத்தார்? பிறருக்கு உரியவற்றை கையாள்வதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளில் உங்களை இந்த வலையொலி வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவதா, உலகுக்கு ஊழியம் புரிவதா? இதுதான் இன்றைய நாளில் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. கடவுளுக்குரிய காரியங்களை தேடுகிற பொழுது, நாடுகிற பொழுது நாம் அடைகிற பலன்கள் ஏராளம். ஒரு பணியாளர் இரு தலைவருக்கு ஊழியம் செய்ய முடியாது என்கிற இறைவார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக கடவுளை விடுத்துவிட்டு
தீய ஆவியையோ, ஒருவரை விடுத்துவிட்டு மற்றொருவரை மட்டுமே நம்மால் அன்பு செய்ய முடியும். இருவரையும் ஒரே நேரத்தில் நாம் அன்பு செய்ய முடியும் என்று சொன்னால் அங்கு பொய்மை அடங்கியிருக்கிறது. இந்த நாளில் நாம் கருத்தில் கொள்வோம், நம்முடைய கையில் விவிலியத்தை ஏந்துவோம். குறிப்பாக இந்த மாதம் விவிலிய மாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவிலியத்தை கையில் ஏந்தி இறை வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அதன்படி வாழுகிற பொழுது கடவுளுக்கு நாம் ஊழியம் புரிகிறோம். அதை விடுத்துவிட்டு நாம் செய்கிற எந்த ஒரு பணியாக இருந்தாலும் கடவுளை மறுதளிக்கிறோம் அல்லது கடவுளை புறக்கணிக்கிறோம் என்ற அர்த்தம். இதை இந்த நாளில் உணர்ந்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்குரிய காரியங்களை தேடுவோம், அருளை பெறுவோம், ஆசிரியை பெறுவோம். குறிப்பாக நம்முடைய பங்கின் பாதுகாவலர் செபஸ்தியாருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை அடிகோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தியோக்லெசியன் என்கிற அரசன் இருக்கிறான். அவருக்கு உதவியாளராக ஆளுநர் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு கொடிய வியாதி ஒன்று வருகிறது. என்ன காரணம், ஏன் இப்படி வருகிறது என்பதை எல்லாம் அவன் யோசித்து பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனால் அந்த கொடிய வியாதியினுடைய கொடுமையை தாங்க முடியாத நிலைக்கு வருகிறான். அவன் கேள்விப்படுகிறான், செபஸ்தியாரை பற்றி கேள்விப்படுகிறான். தன்னுடைய பணி ஆட்களை அனுப்பி செபஸ்தியாரை கூட்டி வாருங்கள் என்று ஆள் அனுப்புகிறான். அவர்களும் கூட்டி வருகிறார்கள். கூட்டி வருகிற பொழுது வந்து பார்த்த உடனே செபஸ்தியார் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழிடத்தில், குறிப்பாக உன்னுடைய இல்லிடத்தில் பிற தெய்வங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உனக்கு இப்படி வந்திருக்கிறது. உன்னுடைய வீட்டில் இருக்கிற, உன்னுடைய அறைகளில் இருக்கிற தேவையில்லாத சிலைகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு எடுத்து வெளியே ஏறி அதன் பிறகு நீ நலமடைவாய் என்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். உடனே ஆளுநன் தன்னுடைய பணியாளர்கள் சொல்லுகிறான், இருக்கிற எல்லா சிலைகளையும் அப்புறப்படுத்துகிறான். மீண்டும் அவனுக்கு மிகப்பெரிய கொடுமையான வியாதி வருகிறது. அந்த கொடுமையான வியாதியுடைய வீரியம் அதிகமாகிறது. மீண்டும் அந்த புனிதர் செபஸ்தியாரை அழைக்கிறார். அழைக்கின்ற பொழுது அவர் வருகிறார், வந்து பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு சிலை இருக்கிறது, அதை புறந்தள்ளி விடு, எடுத்து எரிந்து விடு என்று சொல்லுகிறார். ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்படி கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரே ஒரு சிறுபும் ஒரே ஒரு சிலை, தங்கத்தால் ஆன சிலை ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை எடுத்து அப்புறப்படுத்தி விடு, நீ நலம் பெற்று விடுவாய் என்று சொல்லுகிறார். உடனே அவனும் அதை எடுத்து அப்புறப்படுத்தி விடுகிறான். மிக நலமடைகின்றான், சுகமடைகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், பிற தெய்வங்கள், பிற தெய்வ வழிபாடுகளை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது நாம் வாழ்வுக்கு வந்துவிட முடியாது. அந்த தியோக்லெசி என்கிற அரசனுக்கு கீழ் பணிபுரிந்த ஆளுநன் எப்பொழுது இந்த புற தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை, கடவுளை நோக்கி, இயேசுவை நோக்கி முன் வந்தாரோ அப்பொழுது அவன் எல்லா நலங்களையும் கண்டுகொண்டான். அதே போல நீங்களும் நானும் அன்புக்குரியவர்களே, நமக்காக மரித்து, நமக்காக அடக்கம் செய்யப்பட்டு, நமக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்நாள் இந்த நாள் இனிய நாளாக